இது செல்லக்குட்டி ரீகனுக்கு வந்து பர்த்டே. அதனால வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதை எப்போ வைக்கிறதுன்னு 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபோன் பண்ணி ரீகன் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். ஹாய் ஹால், வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 8. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ரீகனுக்கு வந்து பர்த்டே. அதனால இந்த வீடியோவில் ரீகனோட ஸ்பெஷல் பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. அண்ட் இதே மந்த் தான் கிரவுக்கும் பர்த்டே. அவனுக்கு வந்து ஏப்ரல் 4 முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து இட்டாலி ட்ரிப்பில் இருந்தோம். ஸோ அவருக்கு அங்கேயே வந்து சிம்பிளாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகனுக்காக தான். ஏன்னா அவனுக்கு இப்போ 6 இயர்ஸ் இந்த பர்த்டேலேருந்து. அவனுக்கு வந்து இப்போ தெரியுது, எனக்கு வந்து February 12 என் பர்த்டே வந்துச்சுல்ல, அப்போத்துலேருந்தே அவன் வந்து ஏன் பர்த்டே எப்போ, எனக்கு இன்னும் இத்தனை நாள் இருக்குது, இவ்வளோ மந்த்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு குக்கிங் அதெல்லாம். பிகாஸ் எல்லாருமே வந்து ஸ்கூலில் போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்போம். நான் இந்தியாவில் இருக்கும் போது என்ன நினச்சேன்னா, என்னடா இவங்க 2 பேரும் ஏப்ரலில் பிறந்திருக்காங்க, ஸோ பர்த்டேலாம் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. சரி யூரோப்லேயாவது அப்படி இருக்குன்னு பார்த்தா, யூரோப்பில் எப்பவுமே ஈஸ்டர் ஹாலிடேஸ் அந்த டைமில் கொடுத்துட்றாங்க. மார்ச் எண்ட்லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்களால வந்து ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு வந்து ரீகனுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செய்ய போகிறேன். ப்ரான் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் ராய்த்தா, எக்கு அந்த மாதிரி. இன்னும் எதுவும் செய்யலை, அதோ எல்லாமே ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் செய்யணும். யாருமே இல்லையே, யாரையாவது இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் என்னன்னா, எங்களுக்கு வந்து இட்டாலி ட்ரிப் போயிட்டு வந்து இப்போ தான் 2 நாள் ஆகுது. எங்களுக்கு சுத்தமாக இன்னும் உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே முடியல. இன்னைக்கு ரீகன் பர்த்டேன்றதுனால தான் இதெல்லாமே செய்கிறோம். இல்லைன்னா நாங்கள் வந்து சிம்பிளாக ஏதோ ஒன்று சமைச்சிட்டு அப்படியே இருந்திருப்போம். தமிழுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அவரும் இன்னைக்கு லீவ் போட்டு படுத்துட்டு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. கிரோவுக்கும் லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. ஸோ யாரையும் இன்வைட் பண்ணலை. பட் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்படி தான் இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. கிரவுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது, பட் மருந்து ஊற்றிருக்கேன், பரவாயில்ல. இவனும் இங்கே விளையாடிட்டு இருக்கான். வெளியே பாருங்க அப்படியே என்ன மாதிரி வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் வந்து வெளிச்சம் மட்டும்தான், இன்னும் அந்த காற்றுல வந்து சில்னஸ் அப்படியே தான் இருக்குது. வெயில் மட்டும் வந்திருக்கு. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து திரும்ப மழை அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு செடி வைக்கிறதுக்கு ரெடிமேட் சாயில், அதுக்கப்புறம் 2 பாட் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்குன்னா இந்த 2 செடி வைக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் சும்மா ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, சும்மா நம்மளும் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. முக்கியமாக இந்த பாட் எதுக்காக வாங்கினேன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி புதினா வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து புதினா வந்து நார்மலாக அந்த கவரில் இல்லை, பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. இந்த பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பாட்டை வாங்கிட்டு வந்தேன்னா வீட்டில் வளர்க்கலாம் புதினா அப்படின்றதுக்காக அந்த பெரிய பாட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி அந்த பூக்கள் சீட்ஸ் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் போட்டு பார்க்கலாம். இப்போ ரொம்ப வெயில் எடுக்கிறதுனால ரீகன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. ஃப்ளவர் பாட்டில் வந்து செடி வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. நான் தான் வந்து வெயில் அடிக்குதுரா, இப்போ வைக்கக்கூடாது, ஒன்று ஈவினிங் வைக்கலாம், இல்லை மார்னிங் தான் வைக்க முடியும், வெயிலில் போய் வச்சா செடி நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செடி வைக்கும் போது காட்டுறேன். இப்போது நான் சமைக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ்லாம் வந்து பிரியாணி பற்றி போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் பிரியாணிலாம் கூட போட்டிருக்கேன். அதனால இப்போ நானே குக் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் சமைக்கிறது தான் நானும் சமைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் பிரியாணி தான். ஸோ சமைச்சிட்டு காட்டுறேன். பாய். சமைச்சு முடிச்சாச்சு. ரீகன் பர்த்டே ஸ்பெஷலாக என்ன சமைச்சிருக்கோன்னா ரொம்ப சிம்பிள் தான், எப்பவுமே செய்கிறது தான். வாங்க பார்க்கலாம். சுட சுட ப்ரான் பிரியாணி. இங்கே வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு, சிக்கன் 65, பாயில்டு எக்கு, ராய்த்தா.
இவ்வளோ தான் இன்றைக்கி ரீகன் ஸ்பெஷல். ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். மணி ஆல்ரெடி 3:00 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பர்த்டே செலிப்ரேஷன்லாம். ஸோ சாப்பிட்டு வந்து பார்க்குறோம். சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நேற்று இந்த ஃப்ளவர் பாட்ஸ் வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இதை எப்போ வைக்கிறதுன்னு 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. சரி காலையில் வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலைல இவங்க எழுந்ததே லேட்டு. அதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிச்சுது. சரி வெயிலில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சா, சரி செடி வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து இவங்களோட டாய்ஸ், இந்த பீச்லலாம் விளையாடுவாங்கள்ல அந்த பக்கெட், அந்த டாய்ஸ் இது. இங்கே லக்சம்பர்கில் பீச்சே கிடையாது, ஆனால் அந்த டாய்ஸ் எல்லாம் கூட இவனுங்க வீட்டில் வச்சுருப்பானுங்க. சரி அதை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். 2 பேரும் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு கிரவாது. சரின்னு அவன் எதையும் தொடலை, பார்த்துட்டு இருந்தான். ரீகன் வந்து நான் வந்து பெப்பா பிக்கில் பார்த்தேன், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவன் தான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தான். நீ வந்து சாயில் போடு, அதுக்கப்புறம் வந்து சீட் தான் போடணும், வாட்ரு போடக்கூடாது அப்படிலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த வேலை பண்ணாலும் தமிழையும் கூப்பிடுவோம். அது என்னமோ தெரியல, நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் செய்வோம். அது என்னமோ அப்போ தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்சாலுமே அவரை கூப்பிட்டுன்னு இருப்போம், வா நீயும் வந்து செய் அப்படின்னு. ஸோ எப்படியோ சும்மா அந்த சீடெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எப்படி செடி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், நான் அப்டேட் பண்ணுறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. லக்சம்பர்கில் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது மீட் பண்ணி ஃபன் பண்ணி அரட்டடிச்சிட்டு இருக்க ஒரே ஃபேமிலி நாங்கள் தான். அண்ட் இவங்களோட பொண்ணும் ரீகனும் பயங்கர க்ளோஸ். 2 பேரும் அப்பப்போ நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில். ஃபோன் பண்ணி ரீகன் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், ஆஷ்லி நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, எப்போ வீட்டுக்கு வர, இப்படிலாம் அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரீகன் பர்த்டேக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தோம், வந்திருந்தாங்க. அவங்களோட குட்டி பேபியை ஃபர்ஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீகன் அவங்க வராங்கன்னு சொன்னதுக்கே என் ஃப்ரெண்டு வரான் அப்படின்ட்டு பயங்கர ஜாலியாக இருந்தார். என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு வரப்போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்தாலே எங்கள் வீட்டில் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 4 பேரும் ஒரே மாதிரி தான் ஃபன் பண்ணி கலாய்ச்சிட்டு இப்படியே தான் பேசிகிட்ருப்போம். ஸோ அவங்க வந்தாலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே நான் எதனா குக் பண்ணி வைப்பேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால குக் பண்ணல. கேக் வாங்கும் போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். அண்ட் நைட் டின்னருக்கு வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரீகன் பர்த்டே ஸ்பெஷல் டின்னர் வந்து இன்றைக்கி பீஸா தான். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க நைட்டு கிளம்புறதுக்கே ஒரு 10:30 ஆகிடுச்சு. ரீகன் பர்த்டே அவர் ஃப்ரெண்டு கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டார்.
ரீகன் கிரவுக்கு லக்சம்பர்க் வந்ததுலேருந்து எந்த ஒரு டாய்ஸ் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏதாவது புக்ஸ் பசில் வேணும்னா கூட தாபால இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தோம். சரி பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு ஒரு பட்ஜெட் சொல்லி இதுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஆனால் பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மியாகவே வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே கிரவுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சால் உடனே அதை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான்னு நான் வந்து ரீகன் கிட்ட உன் பர்த்டே முடிஞ்சால் தான் நான் எல்லாமே தருவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அவர் ஃப்ரெண்டு வந்ததில் அவருக்கு அந்த ஞாபகமே இல்லை. அவங்களாம் போனதுக்கப்புறம் தூங்குடான்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய கிஃப்ட் எங்கே அப்படின்னு கேட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க திரும்ப அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு படுக்கிறதுக்கே இன்னும் 1 hour ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய 2 குட்டீஸோட பர்த்டேவும் ஒருத்தருக்கு வந்து லக்சம்பர்க்லேயும் ஒருத்தருக்கு இட்டாலியிலையும் நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு சிம்பிளாக. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.